ஹாய் ஒருவன் புது +2 ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனல் ஆதரிப்பீங்கன்னு நினைக்கிறேன், சப்போர்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். புது பேட்ச்சு கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லாமல் இருப்பீங்க. அண்ட் ஆல்சோ புக்கு மாறுதா அப்படின்னு சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வேண்டியது இருக்கும். அண்ட் ஒரு ஷெடியூல் போட்டு கொடுங்க சார், ஏதாவது சொல்லுங்கள் சார், லீவ் டைம் ஏதாவது பண்ணணுமா, இந்த வருஷம் எப்படி கொண்டு போகிறது, அப்படி பல விதமாக இந்த வீடியோ வந்து கொண்டு போக போகிறோம். அண்ட் +2 நியூ பேட்ச், +1 நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க, பார்க்காமையும் இருந்திருப்பீங்க. ஆனால் +2 கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். வேறு லெவலில் நம்ம வந்து இந்த வருஷத்தை கொண்டு போவோம். நான் இந்த சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன், கொஞ்சம் கசப்பான உண்மையாக தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, உங்களை திட்டுற மாதிரி கிடையாது. +2ல் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் வந்து பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், மார்க்கில் பெரிய லெவலில் அடி வாங்கும். ஸோ மார்க் இல்லைன்னா கன்ஃபார்மாக ஃப்யூச்சர் கிடையாது. காரணம் என்னென்னா, மார்க்கை வச்சு பல விஷயங்கள் இருக்குது. +2 மார்க் வச்சு, ஏன்னா காலேஜில் சேர்றதுங்கிறது சும்மா கிடையாது. இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து 20 லட்சம் வரைக்கும் வாங்குகிறாங்க டொனேஷன். மட்டும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தால் நீங்கள் வந்து படிக்காமல் இருந்துக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா நீங்களுமே மனசை ஒருநிலைப்படுத்தி ஒழுக்கமாக படிச்சிங்கன்னா இந்த வருஷத்தை கொண்டு போகலாம். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஓகேவா? நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த வருஷன்ட்டு இல்லை, எல்லா வருஷத்தோட மாணவர்களுக்கும், பெரும்பாலும் மாணவர்களுக்கும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன். ஃபஸ்ட்டு டிஸ்ட்ராக்ஷன் ஃபோனு, அதில் ரீல்ஸ் பார்க்குறதுனாலே பெரிய வீடியோ பார்க்குறக்கு ஒரு அலர்ஜி. இது ஒரு சயின்டிஃபிக்கலி இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ரீல்ஸு பார்த்து சீக்கிரமாக அவனுக்கு வந்து பெரிய வீடியோ பார்க்குறக்கு பிடிக்கல. அண்ட் பெரிய லெவலில் அவனுக்கு கான்சன்ட்ரேஷனும் ஆக மாட்டேது. ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு விஷயம் வந்து பார்க்க முடிய மாட்டேங்குது. ஓகேங்களா? அப்போ ரொம்ப நேரம் எப்படி உட்காந்து படிப்பான்? ஷார்ட்ஸ் பார்த்து இப்படி ஆகிப்போச்சு. இப்போ ட்ரெண்டில் இருக்குது இல்லையா, அதான். ஸோ இது வந்து சொல்கிறாங்க, சரிங்களா? இது வந்து சயின்டிஃபிக்கலியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது உண்மையான விஷயம். அதுக்குன்னு ரீல்ஸு பார்க்க வேணாம்னு சொல்ல, நீ பாரு, அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி ஒரு அரை மணி நேரம் பாரு. நீ 2 மணி நேரம், 5 மணி நேரம், 10 மணி நேரம்னு பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னு சொல்லாதீங்க. நிறைய பேர் மாணவர்கள் வந்து ரீல்ஸ் பார்க்குறீங்க, ஆனால் அந்த ரீல்ஸ் எத்தனை நேரம் பார்க்குறீங்க, ஷார்ட்ஸ் எத்தனை நேரம் பார்க்குறீங்க? ஒரு அளவு இல்லையா? அப்பா அம்மா நம்மளை நம்பி ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க, அந்த ரூம்குள்ளே ஃபோன் நோண்டுறோம். ஸோ ஃபோன் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு வைக்க வேண்டியதான். அப்படி முடியலன்னா ஏதாவது ஃபன்னான விஷயம், இல்லை வந்து ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான விஷயம் பார்க்குறோன்னா ஒரு மணி நேரம், அரை மணி நேரம், அவ்வளோதான். அதுவே ஃபுல் டே வச்சு பார்த்து மைண்டு ஒரு மாதிரி ஆகிடும் தம்பி. இப்போ நீ விட்டுட்டீங்கன்னா ஃப்யூச்சர் ஸ்பாயில் ஆகிடும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த ஃபோன் அடிக்ஷனுக்கும் அண்ட் உன்னுடைய பிஹேவியருக்கும் 12th மார்க்குக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, சம்மந்தமும் இருக்குது. ஓகேவா? டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு வளர்கிறேன். டிஃப்ரென்ஸ் மீன்ஸ், இப்போ நீங்கள் வந்து உங்கள் பிஹேவியர் சொன்னதையும் உங்கள் ஃபோன் நோண்டுற விஷயமும் சொல்கிறீங்க. வேறு ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன், அதெல்லாம் என்னால் சொல்ல முடியல, வேறு ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் இந்த அடிதடி, இல்லை தேவையில்லாத சவகாசம், அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா படிக்க முடியாதெல்லாம் என்னெல்லாம் விஷயம் உனக்குள்ளே இருக்கோ கண்டிப்பாக மார்க் தள்ளி போயிடும். அதான் டிஃப்ரென்ஸுன்னு சொன்னேன். ஸோ மார்க்குக்கும் இதுக்கும் பெரிய லெவலில் ஒரு இது இருக்குது, பாண்டிங் இருக்குது. நீங்கள் ஒழுக்கமாக இல்லைன்னா படிக்க முடியாது. ஏன்னா ஒழுக்கமாக இல்லைன்னா ஆல்ரெடி கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது இல்லையா? கான்சன்ட்ரேஷன் பண்ணால் தானே நம்மளால் படிக்க முடியும். அண்ட் காலையில் எழுந்திரிச்சும் படிக்க முடியும். இப்படி எதுலேயுமே வந்து நம்ம இன்வால்மெண்ட்டாக இல்லாமல் மார்க்கு மட்டும் வேணும்னு நினச்சி உட்கார்ந்தோம்னா எப்படி மார்க் கிடைக்கும்? 11th விட்டுட்டோம். 11th பப்ளிக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, சுத்தமாக படிக்கலை. உண்மையை சொல்லுங்கள், யார் படிச்சிங்கன்னு? நான் 500 மார்க் எடுத்தேன், 400 மார்க் எடுத்தேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி கொஸ்டின் பேப்பர் அப்படி வரது கிடையாது. +2ல் 3 சப்ஜெக்ட்டும் கஷ்டம்னா ஒருத்தன் 80 மார்க் தாண்டணுன்னா இன்றைக்கெல்லாம் சேலஞ்சிங்காக இருக்குது. அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறாங்க. நீ ஒழுக்கமாக படிச்சுட்டு போனாலே 85 to 90 தான் எடுக்க முடியுது, சென்டமெல்லாம் எடுக்க முடியல. யோசிக்க வைக்கிறாங்க ஒன்று. ஸோ உன் கையில் ஃபோனு, உன் கையில் டெக்னாலஜி எல்லாமே இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியும்ல. நீ வளர்ந்துட்டு வர ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீ எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி உன்னைய சோதிக்கிறாங்க. நீ அதுக்கு தகுந்த மாதிரி நீ என்ன பண்ணணும்? ரெடி ஆகும். இங்கே தேவையில்லாத விஷயத்த பண்ணிவிட்டு அப்பா அம்மா காசை கறியாக்கிட்டு சில விஷயங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க, மண்டையில் ஏற்றிக்கணும். அண்ட் எதுலேயுமே ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு பையன் 2 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்து படிக்க மாட்டான். ஒரு பையன் டிஸ்ட்ராக்ஷன்னால், இது வந்து நான் பார்த்துருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஒரு பையனால் ஒரு இடத்துல உட்காந்து சரியாக படிக்க முடியல. அப்புறம் எப்படி போய் ஒரு டியூஷன் கிளாஸில் படிப்பான், ஒரு ஸ்கூலில் உட்காந்து படிப்பான்னு எனக்கு புரியல.
அவனால் ஒருநிலைப்படுத்தி ஒரு இடத்துல உட்காந்து படிக்க முடியலன்னா எப்படி மார்க் வரும்? மார்க்கை விடுங்க, ஏதாவது போய் எழுதணும்ல. 11th சுத்தமாக படிக்கலை, திடீர்னு வந்து ஹெவியாக 12th படிக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். அதை நீங்கள் லீவ்லேயே சரி பண்ணிடுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏப்ரல் மேலே சரி பண்ணிவிடுங்க. இந்த லீவை வேஸ்ட் பண்ணிக்காத. ஜாலியாக ஐபிஎல் மேட்ச் பார்க்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஜாலியாக வெளியே போகலாம், ஜாலியாக படத்துக்கு போகலாம், எல்லாமே பண்ணு, ஜாலியாக இரு. ஆனால் ஒரு 3 to 4 hours காலையில் ஒரு 2 மணி நேரம், ஈவினிங் ஒரு 2 மணி நேரம் செட் பண்ணி படி. இல்லைன்னா கஷ்டம்ப்பா, சரிங்களா? நீங்கள் லீவ்லேயே சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டம் இருக்காது. அப்புறம் அப்படியே மொமெண்டம் கெயின் ஆகிடும். குவார்ட்டர்லி வரதுக்குள்ளே முடிச்சிடலாம் பாதி போர்ஷன்ஸ். குவார்ட்டர்லியில் நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணலாம், ஓகேவா? குவார்ட்டர்லியில் விட்டுட்டிங்கன்னா ஹாஃப் இயர்லியில் போயிடும். ஏன்னா வெறும் அடுத்த 2 மாதத்தில் கண்டிப்பாக ஹாஃப் இயர்லி வந்துடும். குவார்ட்டர்லி முடிஞ்ச உடனே அதுலேருந்து நமக்கு மொமெண்டம் கெயின் பண்ணவே முடியாது, கஷ்டம்ட்டே இருப்போம். அப்புறம் ஹாஃப் இயர்லி வந்துடும். ஹாஃப் இயர்லிக்கும் செகண்ட் மிட்டமுக்கும் எத்தனை தூரம் நினைக்கிறீங்க? 1 மாதம் தான். அந்த 1 மாதம் இதுவும் பண்ண முடியாது. ஹாஃப் இயர்லி முடிஞ்சதுக்கப்புறம் பப்ளிக்கு 2 மாதம். எனக்கு புரியல, போன வருஷம் இப்படி தான் ஓடிச்சு சார். எவ்வளோ பேர் என் கண்ணு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் ஆகாத என்னால் பார்க்க முடிஞ்சு தெரியுங்களா? வந்த ஒரு இடத்துல உட்காரவே மாட்டானுங்க டியூஷனில். நான் வந்து எல்லாத்தையும் தப்பு சொல்லலை. நான் ஏன் சொல்கிறேன்னா, அடிப்படையான விஷயங்கள் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலன்னா அப்பா அம்மா காசும் வேஸ்ட்டு, நீ வந்து மார்க்கும் எடுக்க மாட்டேன். ஏன் மார்க் எடுக்க மாட்டேன்? டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறனால பாதி அழிச்சிடும் நம்மளை. தயவுசெய்து சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த வீடியோ பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே பார்ப்பாங்க. அதனால் சில விஷயங்கள் நான் இங்கே சொல்ல முடியாது. நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க எல்லாத்தையும் நான் சொல்லலை. நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அது எல்லாமே கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாரித்து கொண்டு வந்து உங்களுக்காக படிக்க வைக்கிறாங்கன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அவங்க மன கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டீங்க. நான் உங்களை திட்டுறேன்னே நினச்சிக்கோங்க. கிளாஸில் போய் உட்காந்தா தூங்குறீங்க, என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஒரு 8 hours உட்கார முடியல நம்மளால். ஓகே சரி, டியூஷனுக்கு செலவு பண்ணி அனுப்புகிறாங்க, அந்த கோச்சிங் கிளாஸ் அனுப்புகிறாங்க. அந்த கோச்சிங் கிளாஸ்லேயும் போய் நீங்கள் படிக்காமல் டிஸ்ட்ராக்ஷன் ஆகி பாவம் அங்கேயும் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு முடிச்சுட்டு 9 மணிக்கு வரீங்க. சரி, எழுதுறதுக்குன்னா அது எழுதுறதில்ல, ஏன்னா அந்த நைட்டு தூக்கம் வந்துடும். சரி, காலையில் எந்திரிச்சு எதாவது பண்ணலான்னா காலையிலேயும் எந்திரிக்கிறதில்ல. கரெக்டாக 7, 7:30க்கு எந்திரிக்கிறது, கரெக்டாக 8 மணிக்கு ஸ்கூல் வேன் வரும், இல்லைனா ஸ்கூல் பஸ்ஸு, அதாவது ஒரு இதில் ஒன்று அந்த அரை மணி நேரம் கேப்பில் நீங்கள் கிளம்பிடுவீங்க தானே உண்மை? ஸோ இது வந்து தவிர்த்துருங்க. நம்ம இனிமேல் யூனிஃபார்மாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ வேறு லெவலில் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு வருஷம் பிளான் போட்டிங்கன்னா தான் நல்லா படிக்க முடியும். இல்லை இவன் என்னமோ கத்திட்டு போகிறான், இவன் என்னமோ சொல்லிட்டு போகிறான்னா மார்க் வராது தம்பி, மார்க் வராது. இந்த வருஷம் எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க, நல்ல மார்க் எடுக்கிறாங்க, அக்கம் பக்கத்தில் எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க, அண்ட் உங்கள் கூட இருக்க சீனியர்ஸ் எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க அப்படிங்களா பாருங்கள். ஒரு ரிசர்ச் லெவல் பண்ணாலே தெரிஞ்சிடும். நானும் அந்த வீடியோலாம் போடுவேன், ஓகேங்களா? ஸோ அதனால் டிஸ்ட்ராக்ஷன் நம்ம கொன்றும். நீங்கள் ஒழுக்கமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒழுக்கம்னா நீங்கள் நல்லவனா இப்போ இருந்தால் தான் நீங்கள் அடுத்தடுத்த காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்யூச்சரை பார்க்க போகும்போது கண்டிப்பாக உங்களுடைய எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமாக இருப்பீங்க. புரிஞ்சுக்கோங்க, ஸ்கூல் லைஃப்புங்கிறது ஒரு நல்ல லைஃபு. நீங்கள் ஜாலியாக இருக்கணும் தான், ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக இருக்கணும், எல்லாமே பண்ணணும் தான். பட் ஒரு லிமிட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை தாண்டி போகுது இப்போல்லாம். ஸோ அந்த லிமிட் கம்மி பண்ணி இது பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையும் சொல்லலை, பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு சொன்னேன். நீங்களும் பாதிக்கப்படாத மாணவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை, அவ்வளோதான். ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிருங்க. பிளான்குள்ளே போவோம். ஸோ என்னடா ஃபஸ்ட்டு எடுத்துன்னு ஒரு மாதிரி பேசிட்டேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு காரசாரமாக சொன்னால் தான் நீங்கள் கேட்பீங்கன்னு சொல்லி தான் அப்படி சொன்னேன். எதுவும் நினைக்காதீங்க. நம்ம சேனல் இருக்க கூட இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் கிடையாது, இந்த வருஷம் எல்லாமே நடத்தி கொடுக்க போகிறோம். முடிஞ்சளவு வந்து உங்களுக்கு எல்லா டவுட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம சொல்ல போகிறோம். கம்பல்சரி என்ன வரும் எல்லாமே நம்ம சொல்ல போகிறோம், எல்லாமே நடத்தி சொல்ல போகிறோம். ஸோ அதனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு லெவலில் கிராஷ் சீரிஸ் எல்லாமே போடலாம். லீவ் ஷெடியூல் ஏப்ரல் மே 60 நாள் டைம் இருக்குது. மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அதிக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். பயாலஜி, கம்ப்யூட்டர், தமிழ், இங்கிலீஷ் ஒதுக்கிடுங்க. அதை இப்போதைக்கு நீங்கள் வந்து கண்டுக்க வேணாம். சார் ஆர்ட்ஸ் குரூப்புக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்ட்ஸ் குரூப் பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்ஸு, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் மட்டும் இப்போ கோத்ரூ பண்ணுங்கள். பிஸ்னஸ் மேக்ஸாக இருந்தால் பிஸ்னஸ் மேக்ஸ் கோத்ரூ பண்ணுங்கள். ஆர்ட்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்ஸ்னால் ஃபஸ்ட்டு ஒரு 2 சாப்டர், அதுக்கப்புறம் காமர்ஸ்னால் ஒரு 6லேருந்து 8 சாப்டர், அதுக்கப்புறம் லீவில் சொல்கிறேன் இந்த 60 நாளில். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸாக இருந்தால் ஒரு ஃபஸ்ட்டு 4 லெசன். அப்புறம் பிஎம்மாக இருந்தனா, பிஸ்னஸ் மேக்ஸாக இருந்தனா அட்லீஸ்ட் ஒரு 3 சாப்டர்ஸ் ஆர் 2 சாப்டர்ஸ். 3 சாப்டர்ஸ் பெட்டராக இருக்கும், ஓகேவா? இதெல்லாம் இந்த 60 நாளுக்குள்ளே கொஞ்சம் படித்து வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஆர்ட்ஸ் குரூப்பு. சரி, ஆர்ட்ஸ் குரூப் நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ சயின்ஸ் குரூப்பை சொல்லிடுவோம். ஃபஸ்ட்டு மிட்டம் போர்ஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு மிட்டம் எப்போ வருது? எடுத்தோடனே நம்ம ஜூன் ஆரம்பித்தோடனே ஜூலையில் வந்துடும். ஸோ அப்போ ஃபிசிக்ஸில் 4 லெசன், கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 6, 7, 11 விச் இஸ் ஃபிசிக்கல், ஆர்கானிக், இன்ஆர்கானிக் எல்லாமே கலந்து வரும். மேக்ஸில் ஃபஸ்ட்டு 4 சாப்டர் போச்சு.
ஏன் நான் சொல்கிறேன்னு நிறையா இருக்கும். கெமிஸ்ட்ரிங்கிற பாருங்க, கம்ப்யூட்டரில் வந்து ஃபஸ்ட்டு 6 லெசன், பயாலஜியில் பாட்னியில் ஃபஸ்ட்டு 4 லெசன் 5 லெசன் வரும், ஜுவாலஜியில் 3 அல்லது 5 லெசன் வரும், மேக்ஸிமம் 5க்குள்ளே வரும். ஸோ இவ்வளோ லெசன்ஸ் இருக்கும் ஃபஸ்ட் மிட்டம்னே. தமிழில் 2 லெசன் வரும், இங்கிலீஷ்லேயும் 2 லெசன் வரும். இதுதான் வந்து உங்களுடைய இது. ஆர்ட்ஸ் குரூப்பாக இருக்க பட்சத்தில் காமர்ஸில் 10 லெசனாவது வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 லெசனாவது வரும், இல்லைனா 4 லெசனாவது வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிஎம் பிஸ்னஸ் மேக்ஸில் வந்து 4 சாப்டர் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸ் சொல்லிட்டல்ல, அவ்வளோதான். சரியா? ஸோ இதுதான் வந்து மேட்ரு ஆர்ட்ஸ் குரூப்புக்கு. ஸோ போர்ஷன்ஸ் என்னென்னு இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி முடிச்சு வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்த லீவ் பிளான் பார்த்திங்கன்னா மேக்ஸில் வந்து சாப்டர் 1, 2, 3 நம்ம மேக்ஸ் இருக்கு இல்லையா, ஜென்ரல் மேக்ஸு 3 சாப்டர் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர், தியரி ஆஃப் ஈக்குவேஷன், இந்த 3மே முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபுல்லாக தரோவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அண்ட் ஏதாவது டியூஷன் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அங்கே போய் ஒழுக்கமாக உட்காந்து படிங்க, தயவு செய்து படிங்க. அங்கேயும் போய் டிஸ்ட்ராக்ஷன் ஆகி தேவையில்லாத வேலைகள்லாம் பண்ணாதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, பெற்றவங்க 2 பக்கமும் ஃபீஸ் கட்டுறாங்க, அங்கேயும் ஃபீஸ் கட்டுறாங்க, டியூஷன்லேயும் ஃபீஸ் கட்டுறாங்க. எல்லாமே தெரிஞ்சும் நீங்கள் வந்து இங்கே வந்து டியூஷன்லேயுமே படிக்கிற இடத்துலையுமே நீங்கள் வந்து விளையாண்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து மார்க் வராது தம்பி. இதோட லூசர் வந்து அந்த சார் கிடையாது, உங்களுடைய டீச்சர் கிடையாது, லூசர் நீங்கள் தான், புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் எந்த இடத்துக்கு போனால் நல்லா படிக்கிற மாதிரி தயாராகிக்க அவங்களால சொல்லி தான் கொடுக்க முடியும் தவிர நீ வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறது ஆகாதெல்லாம் உன்னோட கையில் தான் இருக்குது. ஸோ மேக்ஸு. ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 1, 2, 3 நீங்கள் 60 நாளில் முடிக்கணும். ஃபஸ்ட்டு லெசன் பெருசு இல்லைன்னு சொல்ல, செகண்ட் லெசன் சின்னது, தேர்ட் லெசன் பெருசாக, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்க. கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 6, 7, 11 முடியலைன்னா அட்லீஸ்ட் 1, 2, 6, 7. ஓகேவா? பயாலஜி படிக்கிற மாதிரி இருந்தால் படிக்க வேண்டாம். பயாலஜி படிக்கிற மாதிரி இருந்தால் பாட்னியில் ஃபஸ்ட் 2 லெசன், ஜுவாலஜியில் 3 லெசன், சிஎஸ்சில் வந்து ஃபஸ்ட் 5 லெசன் முடிஞ்சால் பண்ணால் போதும். பயாலஜி அண்ட் சிஎஸ் இது 3 மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். லீவ் டைம் எவ்வளோ நேரம் படிக்கணும் லீவ் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் டெய்லி 2.5 மணி நேரம். சார் 2.5 மணி நேரம்லாம் உட்காந்து பழக்கமில்ல. பழகிக்கே, இப்போ பழகினீங்கன்னா ஜூனில் பழகிடலாம். 2.5 மணி நேரம் காலையில் உட்காரு, காலையில் நேரமாக உட்காரு, இல்லைனா ஒரு 10 மணிக்கு மேலே உட்காரு. 2.5 மணி நேரம் சாலிடாக உட்காந்து முடிச்சிரு போர்ஷன். சார் எங்கே பார்த்து சார் முடிக்குது, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு கேட்டால், நம்ம சேனலில் நான் சாப்டர் வைஸ் போட ட்ரை பண்ணுறேன். எனக்கு கரியர் கைடன்ஸ் வீடியோலாம் இருக்குது +2 பசங்களுக்கு. ஸோ அதனால் அதாவது உங்களுடைய சீனியர்ஸ்க்கு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் போட ட்ரை பண்ணுறேன். இருந்தாலும் பல சேனல்கள் இருக்குது, அதை பார்த்து கூட ரெஃபர் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே ஃபிசிக்ஸ் படிச்சுக்கோங்க. வெறும் 1.5 மணி நேரம். நீங்கள் 2.5 மணி நேரம் காலையில் மேக்ஸ் படித்தா ஈவினிங் 1.5 மணி நேரம் ஃபிசிக்ஸ் படிங்க, போதுமானது. அது 2 மணி நேரமாக இருந்தால் சந்தோஷம். கெமிஸ்ட்ரி வந்து டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே 1.5 மணி நேரம். அதாவது ஒரு நாளைக்கு என்ன பண்ணணும், மேக்ஸ் காலையிலனா ஈவினிங் ஃபிசிக்ஸ், அடுத்த நாள் மேக்ஸ் காலையிலனா ஈவினிங் கெமிஸ்ட்ரி, அந்த மாதிரி சொல்கிறேன், புரியுதா? சண்டே வந்து ரிவிஷன், நீ என்னெல்லாம் படிச்சிருக்கோ ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதிப்பார். நீ டியூஷன் கிளாஸஸ் போகிறேன்னா அங்கே டெஸ்ட் வைக்கிறது ஒழுக்கமாக எழுது. ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணு, இல்லைனா உனக்கு வந்து மார்க்கும் கிடையாது, கொஸ்டின் பேப்பர் டஃப் லெவலில் நம்மளால் தாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் புக்கு மாறுமான்னு கேட்டிங்க. புக்கு மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறுறதுக்கு 99.99% வாய்ப்பே இல்லை. தானே சார் 0.1% அப்படின்னா மேபி மாறாது. +1க்கு மாறுங்கிறாங்க. ஐ மீன் நியூ +1 10th to +1 போகிறவங்களுக்கு மாறுதுங்கிறாங்க. ஆனால் +2க்கு இந்த வருஷம் மாறுறக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் படித்த புக்கில் இருந்தால் கண்டினியூஷனாக +2 வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஸ்கூலில் போர்ஷன்ஸ் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டிருந்தாலே சொல்லியிருப்பேன். சில ஸ்கூல்ஸ்க்கு டவுட் இருக்குது, மாறுமா மாறாதானே. சில ஸ்கூல் டீச்சர்ஸ் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன கேட்டேன்னா படிக்க ஆரம்பிச்சவங்க தான் சொல்லுவேன். எதையுமே வேஸ்ட் ஆகுது. ஏன்னா இதே மாதிரி தான் புது புக்லையும் இருக்கும், பெருசாக எந்த மாற்றமும் இருக்காது. சின்ன சின்ன கொஷின்ஸ் மட்டும் மாற்றிருப்பாங்க. பட் ஆனால் புதுசாக மாறுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கோத்ரூ பண்ண ஆரம்பிச்சிருங்க, புதுசாக மாறுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. புக்கு வந்து செகண்ட்ஸ்க்கு வாங்கி உங்கள் சீனியர்ஸ்கிட்ட வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க. கைடெல்லாம் என்ன வாங்கணும்னு கேட்டிங்கன்னா, என்ன கைடு யூஸ் பண்ணலாங்கிற தனி வீடியோ போடுறேன். இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன், வீடியோ பார்ப்பீங்கன்னு தெரியல. ஃபிசிக்ஸ்க்கு வந்து கைடு தேவையில்லை, புக்கிலே படி. கெமிஸ்ட்ரிக்கு ஃபோக்கஸ் நல்லாயிருக்கும், சக்ஸஸ் நல்லாயிருக்கும், படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இது நிறைய பேர் யூஸ் பண்ணது. அப்புறம் சுறா வந்து வேண்டாம், கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் அல்லது வந்து ஃபோக்கஸ் யூஸ் பண்ணலாம், ஏதாவது மினி மெட்டீரியலும் யூஸ் பண்ணலாம் கம்ப்யூட்டருக்கு. பயாலஜிக்கு வந்து மினி மெட்டீரியல் நிறையா இருக்குப்பா, அது நான் தரேன், அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பயாலஜி ஆல்ரெடி கஷ்டமாக இருக்குள்ள படிக்கிறதுக்கு, அதனால் கைடு எதாக இருந்தால் ஃபோக்கஸ் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். பட் ஆனால் நீங்கள் மினி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் மேக்ஸுக்கு
சொல்யூஷன் புக் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கவர்மெண்ட் சொல்யூஷன் புக்குன்னு விற்கிது, அது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். பட் கைடு பார்க்கணும் மேக்ஸுக்கு அவசியமே கிடையாது. நீங்கள் சொல்லித்தர டீச்சர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும், தவிர நோட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும், தவிர கைடில் படிக்கக்கூடாது. போன வருஷம் எங்கிட்ட படித்தவங்க எல்லாம் கைடில் தான் படித்தாங்க, ஏன்னு தெரியல. ஸோ தயவுசெய்து கைடு யூஸ் பண்ணாதீங்க, அது பேட் ஹேபிட். ஓகேவா? அண்ட் நான் சொல்கிறது மேக்ஸுக்கு மட்டும், ஏன்னா உங்கள் நோட்ஸை பார்த்து படித்தா தான் வேறு லெவலில் புரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன சப்ஜெக்ட், தமிழ், இங்கிலீஷ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வே டு சக்ஸஸ் தான். தமிழுக்கு வந்து ஆல்ரெடி 11th என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான். பட் ஆனால் 12th உங்கள் டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்கப்பா. ஏன்னா நிறைய கைடு இருக்குது தமிழில், கோனார், பாரதி அப்படி இப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வேறு என்ன சப்ஜெக்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸு சொல்லியாச்சு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சொல்லியாச்சு, மேக்ஸு சொல்லியாச்சு, அவ்வளோதான். பயப்பட வேண்டாம். ஆர்ட்ஸ் குரூப்புக்கும் இதே டைம் தான். ஆர்ட்ஸ் குரூப்பில் பிஎம்மாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் 2 மணி நேரம் காலையில் உட்காந்து போடு. சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் மாதிரி உட்காந்து சப்ஜெக்ட் படி, அடுத்த நாள் எக்கனாமிக்ஸ் படி. ஆனால் பிஎம் மட்டும் டெய்லி படி. பிஎம் இல்லாதவன் அந்த 3 மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. அக்கௌண்ட்ஸு, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், இந்த 3 மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. பெருசாக உனக்கு காமர்ஸ் எக்கனாமிக்ஸில் தியரி தான் இருக்கனால பெருசாக உனக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு நாள் எக்கனாமிக்ஸ் படித்தா ஒரு நாள் காமர்ஸ் படி. ஆனால் காலையில் அக்கௌண்ட்ஸ் போட்டுப்பார். ஏன்னா அக்கௌண்ட்ஸ் வந்து ஈஸி தான், பட் டேஞ்சராகவும் கூட இருக்கும். ஃபஸ்ட்டே நீ அந்த 2லேருந்து 3 சாப்டர் முடிச்சு வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாரு எப்படின்னு. ஓகேவா? ஸோ பிளான் அக்கார்டிங்லி. நான் சொன்னது எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு வீடியோவில் காரசாரமாக சொன்னால் தான் நீங்கள் கேட்பீங்கன்னு சொல்லி தான் சொன்னேன். என்னால் என்னெல்லாம் முடியுமோ இந்த லீவில் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு லைக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நன்றி. புண்படுத்தினதுக்கு ரொம்ப சாரி. தேங்க்யூ.